வணக்கம் நண்பர்களே. என்னுடைய நூலகத்திலிருந்து இன்றைக்கு ஒரு குறிப்பு தேடி இந்த புத்தகத்தை எடுத்தேன். பிற்கால சோழர் சரித்திரம், டி.வி. சதாசிவ பண்டாரத்தார் எழுதியது. சதாசிவ பண்டாரத்தாருடைய இந்த விரிவான பிற்கால சோழர் வரலாறு தமிழ் வரலாற்று எழுத்தில் ஒரு பெரிய சாதனையாக கருதப்படுகிறது. நண்பர்களே, தமிழ் சோழர் வரலாறு எழுத்தில் நீலகண்ட சாஸ்திரி ஒரு முக்கியமான தொடக்கத்தை உருவாக்கினார். நீலகண்ட சாஸ்திரி உருவாக்கிய சோழர் வரலாற்றுடைய வெவ்வேறு விரிவாக்கங்களைத்தான் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக வெவ்வேறு வரலாற்று அறிஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அந்த ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, அது இன்றைக்கு வரைக்கும் மறுக்கப்பட்டதில்லை, அது விரிவாக்கப்பட்டது. ஏனென்றால் அன்றைக்கு கிடைத்திருந்த கல்வெட்டு சான்றுகள், நாணய சான்றுகள் மற்றும் நூல் சான்றுகளின் அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய புத்தகத்தை எழுதினார். நீலகண்ட சாஸ்திரியுடைய புத்தகத்திலிருந்து ஒரு படி முன்னால் சென்று எழுதப்பட்டது இந்த புத்தகம். இது ஒரு பெரிய செவ்வியல் படைப்பு என்று கருதப்படுகிறது. நான் இந்த 2 ஆசிரியர்களுடைய நூல்களையும் வைத்திருக்கிறேன். இந்த புத்தகத்தை நான் எதுக்கு இப்போ குறிப்பிடுறேன்னா, இந்த புத்தகத்தையோ அதனுடைய ஆசிரியரையோ எளிமையாக அறிமுகம் செய்வதற்காக அல்ல. இது என்னுடைய வாசகர்கள் அனைவருக்கும் இந்த பேர்லாம் தெரிந்ததாக தான் இருக்கும். ஏன்னா பலமுறை தொடர்ச்சியாக இவரை பற்றியும் இவரோட நூலை பற்றி எழுதியிருக்கிறேன். இந்த காணொளிகள் எல்லாமே ஒரு வகையில் என்னுடைய வாசகர்களுக்காக தான் போட்டுட்டு இருக்கேன் ஒழிய எளிமையான அறிமுகங்களுக்காக இல்லை. தகவலை சொல்வது என்னுடைய வழக்கம் இல்லை. நான் சில கருத்துக்களை, யோசிக்க வேண்டிய சில கருத்துக்களை தான் சொல்கிறேன். இந்த புத்தகம் பற்றி பேசக்கூடியவங்க பல பேரில் சில பேர் இது நீலகண்ட சாஸ்திரிக்கு ஒரு மட்டையடி, நீலகிரி சாந்தியில் மண்டையில் போட்டுட்டார் சதாசிவ பண்டாரத்தார் எல்லாம் பேசியிருப்பார். அதை நான் அவ்வப்போது காதில் விழுறது உண்டு. எனக்கு வரலாறு என்பது எப்படி எழுதப்படுகிறது, அதனுடைய பரிணாமம் எப்படி அறிவுலகில் நிகழுது என்பது தெரியாத ஒரு வகையான பேதைத்தனம் தான் அது. வரலாறு எப்படி எழுதப்படுகிறது? முதல் விஷயம், வரலாறுங்கிறதே 2. அதை நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். முன்னாடி பண்டைய வரலாறு என்று ஒன்று உண்டு. அந்த பண்டைய வரலாறு நமக்கு புராணங்களின் வடிவிலும் செவி வழி செய்திகளின் வடிவிலும் தான் இருக்கு. உதாரணமாக சோழருடைய வரலாறை வெவ்வேறு தொன்மங்கள் வழியாக நமக்கு தெரிய முடியுது. ராஜராஜ சோழன் சிற்பிக்கு வெத்தலை வாக்கு பிடித்து கொடுத்தான் என்பது ஒரு தொன்மம். ராஜராஜ சோழன் சைவ நால்வரையும் பொற்பதுமைகளாக செஞ்சு அதை பல்லக்கில் எடுத்து கொண்டு போய் சிதம்பரத்தில் இருந்த திருமுறைகளை மீட்டான். இது ஒரு தொன்மம். ஆனால் இதெல்லாமே ஒரு வகையான வரலாறுகள் தான். கொஞ்சம் கதையாக மாற்றப்பட்டிருந்தாலும் அதுக்குள்ள வரலாறு இருக்கு. அது ஒரு பழைய வகையான வரலாற்று எழுத்து முறை. அது புராணம் கிடையாது. புராணம் என்பது மறு ஆக்கம் செய்யப்பட்ட வேல்யூ ஆடட் ஹிஸ்டரி. அதாவது ஒரு அற விழுமியமோ அல்லது ஒரு பண்பாட்டு விழுமியமோ மேலேற்றம் செய்யப்பட்ட ஒரு வரலாற்றை தான் நாம் புராணம் என்று சொல்கிறோம். அப்படி புராணங்களாக நமக்கு பழைய வரலாறு கிடைக்குது. அப்படி ஒரு விரிவான வரலாறு இருக்கு. தமிழ் நாவலர் சரிதை என்ற ஒரு புத்தகம் இருக்கு. தமிழோட வெவ்வேறு புலவர்களை பற்றின தொன்ம கதைகளையும் அவருடைய பாட்டையும் தொகுத்து கொடுக்கக்கூடிய ஒன்று. ஔவை துரைசாமி பிள்ளை அவர்களுடைய பதிப்புரையோடு அது அச்சேற்றி இருக்கு. பெரிய புராணம் ஒரு வரலாற்று நூல் தான். சைவ நாயன்மாருடைய வரலாறு அதிலே சொல்லப்படுகிறது. அப்படி நிறைய புத்தகங்கள் இருக்கு. நவீன வரலாறு என்பது வேறு. அது நமக்கு 18ஆம் நூற்றாண்டில் அறிமுகமாகுது. நவீன வரலாறு நாம சொல்றது ஐரோப்பிய பாணியில் எழுதப்படக்கூடிய வரலாறு. ஐரோப்பிய பாணியில் எழுதப்படக்கூடிய வரலாறு அவங்களுக்கு ஒரு பெரிய மரபு இருக்கிறது. அதாவது கிரேக்கர் காலத்தில் இருந்தே வரலாற்றை எந்த உணர்ச்சிகரமும் ஒன்று ஏற்றப்படாமல்
உள்ளது உள்ளபடி கூடுமான வரைக்கும் தரவுகளாக பதிவு செய்யக்கூடிய ஒரு மரபு அவங்களுக்கு இருந்தது. கிரேக்க காலத்திலிருந்தே இருந்தது. அதே போன்று அரபிய மரபு ஒன்று இருக்கிறது. அரபிய நாட்டிலும் வரலாற்றை அப்படியே பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு வழக்கம் இருந்தது. அரச சபைகளின் நிகழ்வுகளை ஒவ்வொரு நாளும் பதிவு செய்யக்கூடிய வழக்கம் இருந்தது. குரானிக்கல் என்று சொல்லுவார். இந்த இரண்டுமே நமக்கு கிடையாது. இந்த இரண்டுமே தமிழகத்தில் சுத்தமாக கிடையாது, இந்தியாவிலும் கிடையாது. இந்த நவீன வரலாற்றினுடைய ஒரு அம்சம் முகலாயர்களுக்கு அரேபியாவிலிருந்து வருகிறது. ஆகவே டெல்லி வரலாறு அவை வரலாற்று ஆசிரியர்களால் பதிவு செய்யப்படுகிறது. அமீர் குஸ்ரு போன்றவர்கள் நேரடியாகவே வரலாறை பதிவு செய்கிறார்கள். அவை மிகப்பெரிய ஆவண தொகுதிகளாக உள்ளன. அப்படி தமிழகத்தில் எந்த அரசரை பற்றியும் எந்த வரலாறும் எக்காலத்திலும் பதிவு செய்யப்பட்டதே கிடையாது. குரானிக்கிள் என்று சொல்லப்படத்தக்க பொன் வரலாறாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான். அது ஸ்ரீரங்கம் கோயில் ஒழுகு. அது ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் நிகழ்வுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது ரொம்ப பிற்காலத்தில், பழைய காலத்தில், சோழர் காலத்தில் ஒன்று கிடையாது. ஆகவே நமக்கு பழைய வரலாறு தொன்மங்களாக கிடைக்கிற வழிய புதிய வரலாறு கிடையாது. புதிய வரலாறு இரண்டு வேர்கள் உண்டு. ஒன்று கிரேக்க வேர், இன்னொன்று அராபிய வேர். அது ஒன்று கொண்டும் கொடுத்தும் வளர்ந்தது தான். இந்த இரண்டு வேர்களிலிருந்து அவர்கள் ஒரு நவீன வரலாற்று எழுத்து முறையை 15ஆம் நூற்றாண்டிலிருந்து உருவாக்கி இருக்கிறார். அதாவது அப்ஜெக்டிவ் ஹிஸ்டரின்றதை சொல்லலாம். எழுதுபவனுடைய தனிப்பட்ட கருத்துக்களோ உணர்ச்சிகளோ பெரிய இடம் இல்லாமல் புறவயமான தரவுகளை கொண்டு மட்டுமே எழுதக்கூடிய ஒரு வரலாறு. அதாவது இது என்னுடைய வரலாறுங்கிறது எனக்கும் உனக்கும் பொதுவான வரலாறு. ஒரு அந்நியன் வந்து படித்தாலும் அதுதான் வரலாறு, புறவயமான வரலாறு. இந்த வரலாற்று எழுத்து முறை 18ஆம் நூற்றாண்டில் தான் இந்தியாவுக்கு வருகிறது. ஆக்ஸ்போர்ட் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா என்ற ஒரு புத்தகம் 1800களில் வெளிவருகிறது. அதுதான் இந்தியாவை பற்றி எழுதப்பட்ட முதல் நவீன வரலாறு அல்லது புது வகையான வரலாறு அல்லது புறவயமான வரலாறு. அப்படி தமிழகத்தை பற்றி எழுதப்பட்ட வரலாறு என்ன என்று பார்த்தா, ஜே.ஹெச். நெல்சன் என்கிற மதுரை ஆளுநர் மதுரையை பற்றி ஒரு வரலாற்று நூலை எழுதுகிறார். அது வரலாற்று நூல் அல்ல, அது மேனுவல் என்று சொல்வார்கள். அவர் மதுரை ஆளுநர் அடுத்து வரக்கூடிய ஆளுநர் நிர்வாகத்தை செய்வதற்காக தன்னுடைய அனுபவங்கள், அவதானங்கள் மற்றும் குறிப்புகளை தொகுத்து எழுதி கொடுத்துட்டு போவார். அதுதான் மேனுவல் என்பது. மேனுவல் என்றாலே கையால் எழுதப்படுவது. பிறகு அந்த குறிப்புகள் நூலாக வெளிவந்தன. மதுரா கண்ட்ரி மேனுவல் என்கிற புத்தகம் முக்கியமான ஒரு வரலாற்று தொடக்கம். அதுதான் தமிழ்நாட்டுக்கு ஒரு வரலாற்று அவுட்லைனை உருவாக்க முயற்சி பண்றார். ஹிஸ்டாரிக்கல் அவுட்லைன் அவர் தான் கிரியேட் பண்றாரு. அதுக்கு முன்னாடி நமக்கு கிடையாது. அவருக்கு கிடைத்த தரவுகள், நூல் தரவுகள் ஆகியோர் அடிப்படையில் தமிழகத்தின் வரலாறு சங்க காலம், பிற்கால சோழர் பாண்டியர் காலம், நாயக்கர் காலம் என்று ஒரு 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 ஃப்ரேம் உருவாக்குறார். அந்த ஃப்ரேம் தான் இன்றைக்கும் விரிவாக்கப்படுகிறது. அதன் பிறகு தமிழக வரலாற்றை அயல் நாட்டினரும் நம் நாட்டினரும் தொடர்ந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. கல்வெட்டு ஆய்வுகள் நடக்கின்றன, நாணய ஆய்வுகள் நடக்கின்றன. அவற்றை நூல் ஆய்வுகளுடன் ஒப்பிட்டு வரலாற்றை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சோழர் வரலாற்றில் முதல் விரிவான முழுமையான ஒரு வரலாற்று சித்திரத்தை எழுதியவர் நீலகண்ட சாஸ்திரி. இப்படிதான் நவீன வரலாறு எழுதப்படுகிறது. இப்படி ஒரு நவீன வரலாறு எழுதி யாரால முடிக்க முடியுமா? முடியாதானே. அதுல இருக்கக்கூடிய இடைவெளிகளை அடுத்த கட்ட வரலாற்று ஆசிரியர்கள் நிரப்புவாங்க. அப்போ நீலகண்ட சாஸ்திரி சொன்ன பல விஷயங்களை அடுத்து வந்தவர்கள் மறுப்பாங்க, விரிவாக்கம் செய்வாங்க, சந்தேகப்படுவாங்க. இப்படித்தான் வரலாறு முன்னகரும். அப்படி நீலகண்ட சாஸ்திரி எழுதினதுல ஒரு பகுதி பண்டாரத்தாரால் மறுக்கப்படுகிறது. பண்டாரத்தார் எழுதினதுல ஒரு பகுதி பிறகு வந்தவர்களால் மறுக்கப்படுகிறது. அதன் பிறகு நொபுரு கரஷிமா, பார்டன்ஸ்டைன் போன்ற வெளிநாட்டு ஆய்வாளர்கள் சோழ வரலாறு ஆய்வு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு குடவாயில் பாலசுப்ரமணியம் போன்ற வாழும் வரலாற்று ஆசிரியர்கள் இன்னும் விரிவாக சோழ வரலாற்றை ஆய்வு செய்திருக்கிறார்கள். இவ்வாறு வரலாறு பெருகி கொண்டே போகிறது. ஒரு வரலாற்று ஆசிரியர் தனக்கு முந்தைய வரலாற்று ஆசிரியரை மறுக்கிறார் என்பது இந்த அரசியல்வாதிகள் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு ஆப்பு வைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்று இல்லை. அது ஒரு அறிவு வளர்ச்சி, இயல்பான ஒரு
ஒரு பரிணாமம். அது அப்படிதான் வளர முடியும். இன்றைக்கு குடவாயில் பாலசுப்ரமணியம் மிக விரிவாக சோழ வரலாறு எழுதியிருக்கிறார் என்றால் அவருடைய இது மைக்ரோ ஹிஸ்டரின்னு சொல்வார்கள். மொத்த வரலாறு எழுதுவதில்லை. தஞ்சை பெரிய கோயில் வரலாறு எழுதியிருக்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்தின் வரலாறு எழுதியிருக்கிறார். அப்படி தனித்தனியாக ஆலயங்களுடைய வரலாறுகளை அவர் எழுதியிருக்கிறார். இந்த வரலாறுகளை இன்னும் மறுத்தும் விரிவாக்கியும் அடுத்த வரலாறுகள் வரும். அது முடிவற்று சென்று கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. அப்படிதான் வரலாறு வரும். ஆகவே வரலாற்றை அணுகக்கூடிய முறை நமக்கு தேவை. இந்த புத்தகத்தை அதுக்கு தான் நான் சொல்றேன். இந்த புத்தகம் இன்று ஒரு கணிசமான பகுதிகள் மறுக்கப்பட்டு விட்டன என்று சொல்ல வரேன். பட்டன்ஸ்டைனோ நொபுரு கரஷிமோ எழுதின வரலாற்றுக்கு பிறகு இந்த புத்தகத்துக்கு போகும்போது நிறைய பகுதிகள் மறுக்கப்பட்டு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றன. அப்போ இந்த புத்தகம் அவுடேட்டடா? இல்லை, இது ஒரு பெரிய சாதனை. ஆனால் ஒரு பகுதி மறுக்கப்பட்டிருக்கு. பட்டன்ஸ்டைன் சதசிவ பண்டாரத்தை அடி போட்டுட்டார், நாக்க பிடுங்க வச்சிருக்காருன்னு ஒருத்தர் சொன்னான்னா அது எவ்வளவு ஒரு அறிவிலித்தனமான குற்று. ஒரு பொது சிந்தனையாளனுக்கு, எழுத்தாளனுக்கு எப்பவுமே வரலாறு பற்றின ஒரு புரிதல் இருக்கணும். ஒன்று, ஒரு வரலாற்று அவுட்லைன் தெரிஞ்சிருக்கணும். கூட வரலாற்று எழுத்து, ஹிஸ்டாரியோகிராஃபி என்பது எப்படி நடக்கும் என்பது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஒரு முரண் இயக்கமாக தான் நடக்கும். வெவ்வேறு அறிஞர்கள் நடுவில் இருக்கக்கூடிய விவாதமாக தான் இருக்கும். இப்போ ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டில் எல்லாத்துலேயும் வரக்கூடிய காந்தலூர் சாலை என்பது என்ன? காந்தலூர் சாலை களமறுத்தருளி என்று அவருடைய பல கல்வெட்டுகளில் வருகிறது. அந்த காந்தலூர் சாலை என்பது திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காந்தலூர் மகாதேவர் கோயில் தான் என்று டி.ஏ. கோபிநாத ராவ் சொல்கிறார். கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அதை ஒத்துக்கொள்கிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வரலாற்று ஆசிரியராகிய ராமச்சந்திரன் அவர்கள் அப்படி இல்லை என்று வேறொரு வழக்கத்தை கொடுக்கிறார். இப்படி அறிஞர் நடுவில் உள்ள முரண்பாடுகள் வழியாக தான் வரலாறு முன்னேற்ற முடியுமே ஒழிய மறுக்க முடியாத ஒற்றை வரலாறு ஒன்றை ஒருபோதும் உருவாக்க முடியாது. ஆகவே வரலாற்றை எழுதுபவர்கள் ஏதோ சதி செய்கிறாங்க, சதியை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம், சரியான வரலாறு நான் சொல்கிறேன், நான் சொல்லதான் சரியான வரலாறு என்கிற மாதிரியான பாவனைகள் அரசியலை வழிய வரலாறு இல்லை. ஒரு அடிப்படை புரிதல் நமக்கு வேணும். வரலாற்றில் அந்த மாதிரியான சல்லித்தனங்களுக்கு இடமே கிடையாது. ஒவ்வொரு வரலாற்று ஆசிரியருக்கும் ஒரு பார்வை இருக்கு. அந்த பார்வைக்கு ஒரு குறைபாடும் இருக்கும். அது காலத்தின் குறைபாடாக இருக்கும் அல்லது வேறு குறைபாடுகளாக இருக்கும். வரலாறு என்பது தனிப்பட்ட கருத்துக்கள், தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாடுகளால் உருமாற்றம் அடைவதல்ல. அதையெல்லாம் அரசியல்லையே வந்து கொண்டு வந்து வரலாற்றில் போடக்கூடிய வரலாற்று ஆசிரியனே கிடையாது. இது எதுக்கு சொல்றேன்னா, இன்றைக்கு தமிழ் தேசிய வரலாற்று ஆய்வாளர்கள் என்று ஒரு பெரும் கூட்டம் கிளம்பி வரலாறை அவங்க வீட்டு சமய பாத்திரம் மாதிரி மாற்றிட்டாங்க. அவங்களுக்கு தோன்றதெல்லாம் வரலாறு எழுதி வைக்கிறாங்க. இது ஒரு 10 மடங்கு வீதத்தோட இந்திய வரலாறு நடந்துட்டு, மொத்த இந்திய வரலாறை ஒரு ஹிந்துத்துவ வரலாறாக மாற்றக்கூடிய முயற்சி வட இந்தியாவில் நடந்துட்டு. நாம நடுவில் உட்கார்ந்துக்கிட்டு உண்மையான வரலாற்றை அறிய வேண்டிய ஒரு இடத்துல இருக்கும். உண்மையான வரலாறு என்பது வெளிப்படையான திட்டவட்டமான தரவுகளின் அடிப்படையில் எழுதப்படுவது. அந்த தரவுகளுக்கு அளிக்கக்கூடிய விளக்கங்கள் அல்ல, தரவுகள் தான் வரலாறு. அந்த தரவுகள் ஒருபோதும் முடிவானவை அல்ல. புது தரவுகள் வரும், புதிய கோணங்களும் வரும். அப்போ வரலாறு என்பது ஒரு வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு மரம் என்ற ஒரு புரிதல் நமக்கு வேணும். அது கற்பாறையில் செதுக்கப்பட்டது அல்ல. வரலாறு என்பது ஒரு தொடர் அறிவு நிகழ்வு. அதில் இருக்கக்கூடிய எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் ஏதோ வகையில் உண்மையை நாடி செல்லக்கூடியவர்கள் தான். அவள் ஒருவரை மறுக்கலாம். வாசகர்களாகிய நாம் ஏதேனும் ஒரு தரப்பை எடுத்துக்கிட்டு சண்டை போடுறதில்லை, ஆபத்து எதுவுமே இல்லை. அசையக்கூடாது. நம்ம அந்த விவாதத்தை கவனிக்கணும். அதில் திரண்டு வரக்கூடிய பொது கருத்தை வரலாற்று கருத்தை எடுத்துக்கலாம். அப்போ கூட இப்போதைக்கு இது வரலாற்று ஆசிரியரால் சொல்லப்படுகிறது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய இதுதான் அறுதியானது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. வரலாற்றுக்கு நோக்கம் கிடையாது. தமிழர் பெருமையை நிலைநாட்டும் பொருட்டு ஒருத்தர் வரலாறு எழுதினா அது வரலாறு கிடையாது. இந்துக்களின் புகழை உலகளவு கொண்டு போகிறதுக்கு ஒருத்தர் வரலாறு எழுதினா அது வரலாறு அல்ல, அது பிரச்சாரம். வரலாறுக்கு அப்படி எந்த நோக்கம் கிடையாது. புறவயமான தரவுகளின் அடிப்படையில் ஒரு தொடர்ச்சியான பரிணாமத்தை உருவாக்குவது மட்டும்தான் வரலாற்று நோக்கம்.
நம்முடைய செவ்வியல் வரலாற்று ஆசிரியர்களுக்கு அந்த மாதிரியான குறுகிய நோக்கங்கள் எதுவும் இல்லை. அது நீலகண்ட சாஸ்திரியானாலும் சரி, சதாசிவ பண்டாரத்தரானாலும் சரி, அவர்கள் உண்மையான வரலாற்று ஆசிரியர்களாக தான் இருந்தாங்க. அந்த வரலாற்று ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை நம்ப முடியாத அளவு குறைந்து வரக்கூடிய ஒரு காலம். இளைஞர்களாவது சரியான வரலாற்று புரிதல் அடைய வேண்டும். சரியான வரலாற்று ஆசிரியர்களை நோக்கி செல்ல வேண்டும். அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். வரலாறு என்பது ஒரு மாபெரும் அறிவியக்கம், முரண்பாடுகளினூடாக முன்னிச்ச இயக்கம் என்ற புரிதலை அவர்கள் அடைந்தால்தான் அவர்களால் மனித அறிவியக்கத்தை புரிந்து கொள்ள முடியும். நன்றி.